ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கௌதம். போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரியோவோட க்ரியோ எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தா சம் ரிலேட்டட் இன்ட்ரடக்ஷன், க்ரியோவோட இன்ட்ரடக்ஷன்ஸ், க்ரியோனா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரியோவில் வந்து எப்படி ட்ராயிங் ஃபீச்சர்ஸ், ஸ்கெட்ச் ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். நவ் லெட்ஸ் கோ டு க்ரியோ. இந்த ராசா க்ரியோ பேராமெட்ரிக். This is Creo parametric. என்னோட வெர்ஷன் நான் யூஸ் பண்ணுறது 7.02.0 யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் ஜென்ரல். இந்த இதெல்லாம் ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் சொன்னோம். இதான் வந்து ஜென்ரல் டிஸ்பிளே. க்ரியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிற ஒரு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போனோம், ஒரு நியூ டயக்ராம், ஒரு நியூ பார்ட், ஒரு நியூ இது வந்து வரைய போகிறோம்னு வச்சுக்கோங்க. கோ ஃபார் நியூ. ஓகேவா? இந்த நியூ பார்த்தீங்கன்னா நியூ செலக்ட் பண்ணால் டைலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஓகேவா? இந்த டைலாக்ஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் இது நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, லே அவுட் பண்ணுறீங்களா, ஸ்கெட்ச் பண்ணுறீங்களா, பார்ட்டா, அசம்பிளியா, மேனுஃபேக்சரிங், ட்ராயிங்கா, ஃபார்மேட்டா, நோட் புக்கா, ஸோ அண்ட் மெனி திங்ஸ் இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட். ஓகேவா? ஆல்ரெடி செலக்டாக இருக்குது டிஃபால்ட்டாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் சப்டெக்ட் இருக்குது, சாலிட், சீட் மெட்டல், பல்க் அப்படின்ட்டு. இதில் சாலிட், சீட் மெட்டல்லாம் என்னங்கிறது அப்படின்னா இன்டியூரேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த இன்டியூரேட்டடாக கொஸ்டின்ஸ்லாம் கோ ஆன் ஃபர்தர் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் உள்ளே போய் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் சேவ் த ஃபைல் நேம் as exercise அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ். ஓகே, எக்ஸசைஸ் 1. இந்த யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை வந்து எடுத்துருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை எடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸ் வந்து யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. நீங்கள் கேட்கலாம், இது ஓப்பன் ஆனால் என்ன ஆகலாட்டி எங்களுக்கு என்ன, நாங்கள் பாட்டு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். யூஸ் பண்ணாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனியும் அண்ட் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே டைமென்ஷன்ஸோட வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வாசியலை. சில இடத்துல இன்ச்சஸ் யூஸ் பண்ணலாம், சில இடத்துல சென்டிமீட்டர், சில இடத்துல வந்து எம்எம் யூஸ் பண்ணலாம், சில இடத்துல செகண்ட்ஸ், சில இடத்துல மினிட். ஸோ அந்த மாதிரி வேரியேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. சில இதில் கிலோகிராம் யூஸ் பண்ணுவாங்க, சில இதில் நியூட்டன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இது பண்ணுறதுக்காக தான் வந்து இது பண்ணுறோம். ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர், நியூட்டன், செகண்ட். இதுதான் வந்து நம்ம வந்து வேர்ல்ட் யூனிவர்சல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளும் வந்து அவ்வளியே பின்பற்றலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம இது பண்ணுறோம். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா எம்எம்என்எஸ், பார்ட் சாலிட். ஓகேவா? பார்ட் சாலிட் ஏபிஎஸ் அண்ட் எம்எம்என்எஸ் பார்ட் சாலிட் ஆர்இஎல் அப்படின்னு 2 இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அப்சல்யூட் அக்யூரசி. அண்ட் ஆர்இஎல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டிவ் அக்யூரசி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாரி எப்பயும் போல் ஏபிஎஸ் அப்சல்யூட் அக்யூரசிக்கு போகலாம். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் சுத்தம், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து க்ரியோ பார்ட் டிசைனிங்கோட இது. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், டேட்டம் பிளேன்னு சொல்லுவோம். இதை வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு இதை வந்து பாயிண்ட் ஆக்சிஸ்லாம் சொல்லுவோம். ஆக்சிஸ்லாம் இப்படி XYZ ஆக்சிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. வாட் இஸ் டேட்டம் பிளேன், வாட் இஸ் கோஆர்டினேட்டிவ் சிஸ்டம், வாட் இஸ் ஆக்சிஸ் அண்ட் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஆக்சிஸ், கோஆர்டினேட் சிஸ்டம், டேட்டம் பிளேன் அப்படிலாம் கேட்பாங்க. அதை பற்றிலாம் நம்ம வந்து ஃபியூச்சர் போக போக வந்து என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் இதெல்லாம் வந்து வரிசையாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? அண்ட் இப்போ ஜென்ரலாக நான் சொன்ன மாதிரி வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் பண்ணுறதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸ்கெட்ச் ஃபீச்சர்ஸ்னால் இந்த பார்த்தீங்களா, இதுதான் ஸ்கெட்ச் ஃபீச்சர்ஸ். இதை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கெட்ச் ஃபீச்சர் வந்து எப்படி சார் யூஸ் பண்ணுறது, டேரெக்டாக உள்ள போய்க்கலாமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஃபாலோ மீ, யூ வில் நோ. இதில் 2 மெத்தட் இருக்குது. ஸ்கெட்ச் வரைகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, சும்மா நம்ம எடுத்தோன்னே ஒரு ஸ்கெட்ச் வரைய முடியாது. ஏதாச்சும் ஒரு இது இருக்கணும். சும்மா காற்றுல நம்ம வரைய முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்,
ஒரு பேப்பர் இல்லைன்னா ஏதோ ஒரு வாலாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு இது வேணும்ல. ஸோ ஸ்கெட்ச் இது பண்ணும்போது என்ன பண்ணணும், நம்ம ஒரு பிளெயின் செலக்ட் பண்ணணும், அந்த பிளெயினில் தான் வந்து நம்மளால ஸ்கெட்ச் பண்ண முடியும். ஸோ நார்மலாக நீங்கள் ஸ்கெட்ச் கொடுத்தீங்கன்னா அதுவே கேட்கும், எப்பட்றா நான் காற்றுல வரைகிறது, ஏதாச்சும் ஒரு பிளெயினை கொடுறா அப்படின்னு அதுவே கேட்கும். அதுவே உங்களுக்கு ஒரு டைலாக் பாக்ஸும் காமிக்கும் இந்த மாதிரி. இதில் வந்து என்னென்னா பிளெயின் பார்த்தீங்களா, ஸ்கெட்ச் பிளெயின் எந்த பிளெயினும் நான் வரைய அப்படின்னு அதுவே கேட்கும். அண்ட் ரெஃபரன்ஸ் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிளேனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரெஃபரன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மோரோவர் நல்லா எப்பயுமே ஃப்ரண்ட் இதெல்லாம் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸ் போகும்போது. ஸோ ஃப்ரண்ட்டு கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரைட்டை வந்து அதே ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிச்சு. ஸ்கெட்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கெட்ச் பார்த்தீங்களா, ஸ்கெட்ச் மேலே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ஸ்கெட்ச் ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் ஸ்கெட்ச் உண்டான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இதில் இன்னொரு வகையாகவும் நீங்கள் போகலாம், டேரெக்டாக ஸ்கெட்ச் அங்கே போய் கொடுக்காம ஒரு நிமிஷம், இங்கே மாடல் ட்ரீ அப்படின்றது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து நம்ம என்னென்ன பார்ட் பண்ணுறோம், என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோங்கிறது ஒவ்வொன்றா வந்து வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக இந்த மாடல் ட்ரீ கீழே தான் வரும். ஓகேவா, பார்த்தீங்களா இதை நான் என்னென்னு சேவ் பண்ணியிருக்கேங்கிறது, இதை வந்து எக்ஸசைஸ் 1.1 பிஆர்டி அப்படிங்கிறது. பிஆர்டிங்கிறது வந்து பார்ட்டை தான் அப்படி என்ன ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும்னா பிஆர்டி அப்படிங்கிறத சேவ் பண்ணுவோம். அது கீழே ஒரே ஒரு பாடி தான் இருக்குது, அண்ட் அது கீழே 4 டேட்டா பிளேன் இருக்குது. ஓகேவா, இதில் நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் டேட்டா பிளேன் தான் எப்படி சூஸ் பண்ணுவேன். ஃப்ரண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டூல் பார் ஓப்பன் ஆகும். இந்த டூல் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுல ஸ்கெட்ச் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கெட்ச் பிளேன் உங்களுக்கு செலக்ட் ஆகி ஸ்கெட்சுக்கான ஃபீச்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அண்ட் மோரோவர் ஸ்கெட்சுக்குள்ளே எப்பயும் போனோடனே இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா, டேட்டா பிளேன்ஸ்லாம் ஒரு இதாக டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா, இந்த சென்டரில் வந்து ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் வியூ அப்படின்றது. ஸ்கெட்ச் வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓரியன்டேஷனில் வந்து ஸ்கெட்ச் பிளேனை வந்து எப்படின்னா ஸ்க்ரீனுக்கு பேரலாக வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து நிறுத்திடும். ஓகேவா, இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் வரைகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்பலாம் பார்க்க போகிறதுல லைன் அண்ட் மோரோவர் போனால் ரெக்டாங்கிள் பார்க்கலாம், டைமை பொறுத்து லைன் அண்ட் ரெக்டாங்கிள் இது ரெண்டு மட்டும் பார்க்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு லைன்னா என்ன, லைன் இஸ் நத்திங் பட் கண்டினியூஸ் பாயிண்ட்டை வந்து லைன்னு சொல்லலாம். ஓகேவா, இல்லைன்னா சம்திங் இன் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இஸ் கால்ட் லைன் சொல்லலாம், ஒரு ஸ்ட்ரெயிட் ஓரியன்டேஷன் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. லைன் ஜென்ரலாக வந்து கண்டினியூஸ் பாயிண்ட் இஸ் கால்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து 2 இருக்குது உள்ள, லைன் செயின் அண்ட் லைன் டேஞ்சன்ட் அப்படின்றது. இந்த 2 தான் இப்போ பார்க்க போகிறோம். லைன் டேஞ்சன்ட் அப்படின்னு வந்து லெட்ஸ் கோ ஃபார் லைன் செயின். லைன் செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் யூஸ்வல் அந்த நேம் சஜஸ்ட் பண்ண மாதிரி செயின்னா என்ன, இன்டர்லாக்கிங் ஆஃப் மெனி திங்ஸ், கன்யூஸாக போயிட்டே இருக்கிறது தான் செயின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுவும் அதே மாதிரி தான் செயின். லைன் செயினுங்கிற ஒரு லைன் கிரியேட் பண்ணால் அடுத்து போயிட்டே இருக்கும். பாருங்களேன், இப்போ நான் ஒரு லைன் கிரியேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது பாட்டு போயிட்டே இருக்குது, ஸ்டாப்பே ஆகாது. இடையில இது ஏதோ ப்ளீச்சில் ஆயிடுச்சு, இதை அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து லைன் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த லைன் செயினை இது பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிடில் பட்டனை 2 தடவை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். இல்லை அப்படின்னா எஸ்கேப் பட்டனை 2 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கெட்ச் ப்ராசஸ் நடக்கிற ப்ராசஸ் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா, இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லைன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டைமென்ஷன்ஸ், அதெல்லாம் எப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கெட்சிங் பேராமீட்டர்ஸை முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, டைமென்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது, டைமென்ஷன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத போக பார்க்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைன் டேஞ்சன்ட். ஓகேவா, அதுக்கு முன்னாடி லைன் வரைகிறதுக்கு ஒவ்வொரு தடவை நீங்கள் இந்த ஸ்கெட்சிங் இதுக்கு போய் லைன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக எல் அப்படிங்கிறது தான் அனுப்புனீங்கன்னாவே உங்களுக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லைன் ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, இது வந்து ஒன் ஆஃப் த ஷார்ட்கட் கீஸ்ன்னு சொல்லலாம் கிரியோவில். அடுத்தது லைன் டேஞ்சன்ட். இதுவும் அப்படிதாங்க, நேம்லேயே சொல்லிடுது லைன் டேஞ்சன்ட் அப்படின்னா இதிலே கீழே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலேயே காமிச்சிருப்பாங்க, கிரியேட் அ லைன் தட் இஸ் டேஞ்சன்ட் டு 2 entities.
2 என்டிட்டிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா உங்களால் வந்து லைன் டேஞ்சன்ட் வரையவே முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ லைன் டேஞ்சன்ட் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஒன்றுமே இல்லை ஸ்க்ரீனில் ஐம் செலக்டிங் பட் த ஆப்ஷன் இஸ் செலக்டட். ஓகேவா, புரியுதா? ஆப்ஷன் செலக்ட் ஆகிடுச்சு, ஆனால் என்னால் லைன் டேஞ்சன்ட் வந்து வரைய முடியல. ஓகேவா, பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் லைன் டேஞ்சன்ட் கொடுக்குறேன். சி ஐ கேன். ஓகேவா, அதுவும் ஒரு கண்டிப்பாக டேஞ்சன்ட்னா நம்மளுக்கு தெரியும் வந்து ஏதோ ஒரு சிங்கிள் பாயிண்டில் மட்டும் டச் ஆகி போகிறதா வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து நான் இப்போ இங்கேருந்து லைன் வருது, நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணேன்னா எனக்கு வராது, ஏன்னா இட் டசன்ட் பிகம் டேஞ்சன்ட். ஓகேவா, போகாது, கிராஸ் ஆகி போகும். பட் அப்படியே மாற்றிட்டு வந்தேன்னா இது டேஞ்சன்ட். ஓகேவா, க்ளோசர் கொண்டு போக தான் அதே ஆட்டோமேட்டிக்காக எழுதுவோம். சப்போஸ் ரொம்ப க்ளோஸராக இல்லாமல் நீங்கள் சும்மா கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வந்து அது அக்செப்டே பண்ணிக்கிறது. அது என்ன நான் இங்கே கொடுக்குறேன் பார்த்தீங்களா, சென்டரில் கொடுத்தோன்னா அக்செப்டே ஆகலை. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா லைன் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இன்றைக்கி இது போதும். நாளைக்கு மீதி ரெக்டாங்கிள்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாம் என்னங்கிறத வந்து நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். அண்டு மறக்காமல் வந்து என்னோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஃபார் மோர் எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்ததில் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன்.